தமிழக மக்களுக்கோர் இனிப்பான செய்தி. பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் ஸ்டாலின் அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். அதாவது இந்த முறை பொங்கல் பண்டிகையின் போது பெண்களுக்கான மாதாந்திர மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசாக 2000 ரூபாய், அத்துடன் கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் வழங்கலாம் என்று தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது. ஏனென்றால் தமிழ்நாடு அரசு எப்போதும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கும். ஆனால் இந்த நிலையில் 2000 ரூபாய் வழங்க தமிழக அரசு ஆலோசனை செய்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை சார்பில் சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் தீபாவளி பண்டிகையின் போது கூட்டுறவுத்துறை நடத்திய சிறப்பு விற்பனைக்கு அதிகாரிகளுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கும் அவர், பொங்கல் பண்டிகையின் போதும் இதே போன்று சிறப்பு விற்பனை நடத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல் தமிழக அரசு பண்டிகை காலங்களில் பல வகையான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகை பொழுதும் பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியது. பண்டிகை என்பது மக்களோடு மக்களாக கலந்த ஒன்று. அதனைத் தொடர்ந்துதான் பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் இந்த ஆண்டும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள். ஏனென்றால் பொங்கல் பண்டிகை காலங்களில் நம் தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் பணம் மற்றும் கரும்பு, அரிசி, சர்க்கரை என மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தரப்படும் பொருட்கள் ஆகும். மேலும் பொங்கலுக்கு தரப்போகும் 1000 ரூபாய் மற்றும் மாதந்தோறும் அரசு தரும் உதவித்தொகை 1000 ரூபாய் என இரண்டும் சேர்த்து 2000 ரூபாய் அரசு தரும் என எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்துதான் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆர்வம் பற்றி மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. மேலும் இந்த சிறப்பு தொகுப்பு மக்களுக்கு தர முக்கிய காரணம், ஏழை எளிய மக்கள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் தரப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பண்டிகை காலங்களில் மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் மற்றும் பாதுகாப்பு என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசு. அதேபோல் ஆண்டுதோறும் வரும் பண்டிகைகளுக்கு மக்கள் சிறப்பாக கொண்டாட அரசு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் பொங்கலுக்கு சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்படும் என மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அதற்கேற்ற போல்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் சிறப்பு பரிசு தொகை வழங்குவது குறித்து திமுக மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை அவர் வெளியிடுவார் என்றும் தமிழக மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.